வசமா வந்து மாட்டிக்கிட்டாங்க. எப்படியோ வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இந்த சுடர் மேல வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் வந்து குடுத்துருக்காங்க. என்னடா இது திடீர்னு வந்து போலீஸ் எல்லாம் வந்து வராங்களே அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளே வந்து ஒரு குழப்பத்தில வந்து இருந்திருப்போம். ஆனா கம்ப்ளைண்ட் குடுத்தது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி தான். ஸோ மல்லி வந்து கம்ப்ளைண்ட் குடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட ஒரு குளறுபடி வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த குளறுபடியெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுடர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவை வந்து தொறந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் வந்து வருது. அந்த நம்பருக்கு வந்து நீங்க வந்து ஃபோன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸுமே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்பருக்கு வந்து கால் வந்து வருது. ஸோ அந்த கால் வந்து வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக வந்து போலீஸ் கிட்ட வந்து அந்த நம்பரை குடுத்து நீங்க வந்து கால் பண்ணுங்க. அந்த நம்பர் வந்து கால் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துக்கு தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி வந்து மல்லிக்கு வந்து தெரியும் அப்படின்னு தானே வந்து எல்லாரும் வந்து யோசிக்கிறீங்க. போலீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து ஒரு குழப்பத்த வந்து உண்டாக்கியிருந்தாங்க. எப்படியோ வந்து ரகு வந்து மாட்டிக்கிட்டாரு வசமா. ரகு வந்து மாட்டிக்கிட்டதுனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரகு கிட்ட இருந்த ஃபோன தான் வந்து வாங்கி, கண்டிப்பா வந்து அந்த ஃபோன்லேருந்து தான் வந்து இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. இந்த நம்பருக்கெல்லாம் வந்து கால் பண்ணீங்கன்னா தான் வந்து தெரிய வரும். யார் வந்து உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து புரிய வரும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ வந்து அத வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்க்கு வந்து எடுத்து சொல்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க. ஓ! இப்படிதான் வந்து விஷயம் வந்து போயிட்டுருக்கா. எப்படியோ வந்து எப்பயாச்சும் வந்து நம்ம மல்லி வந்து கொஞ்சம் வந்து மண்டைய வந்து யூஸ் பண்ணி பிரெயின வந்து கழுவி ஏதோ வந்து பண்ணியிருக்காங்க. மல்லி வந்து அப்போ இருந்தே வந்து டேலண்டடா தான் வந்து இருக்காங்க. ஆனா இருந்தாலும் வந்து என்ன பண்றது? எது சொன்னாலும் வந்து அந்த இடத்துல வந்து ஒண்ணும் வேலைக்கு ஆக போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கவும் இந்த ஃபோன வந்து பார்த்த உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஃபோன் வச்சது வந்து எப்படி வந்து இவங்களுக்கு வந்து தெரியும்? ஒரு வேள வந்து அந்த ஃபோன் கால் வந்து பண்ணதுனால தான் வந்து அந்த விஷயம் வந்து தெரிய வருமா? இல்ல ஃபோன் கால் வந்து பண்ணாம இருந்திருந்தா வந்து நம்ம வந்து தப்பிச்சு இருந்திருப்போமா? ஐயோ! என்னடா இது ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்து ஒவ்வொரு நாள் வந்து மாட்டிக்கிட்டே இருக்கோமே! ஃபர்ஸ்ட்டு இந்த மல்லிகிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் சுடர்ன்னு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராஜேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா, அவளும் வந்து கண்டுபிடிச்சுட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து போலீஸ வந்து கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல வந்து நம்மள வந்து வலுக்கட்டாயமா வந்து வம்பெடுக்கிறாளே! அப்படிங்கிற மாரி வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சரி என்னதான் வந்து யோசிச்சாலும், என்னதான் வந்து பண்ணாலும் வந்து ஒண்ணும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும். சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். மறுபக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு வராரு. ஊர்லேருந்து வந்து கிளம்பி வந்துட்டாருங்க. ஸோ வந்த உடனே வந்து அவருக்கு வந்து என்ன தோணுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ரொம்ப டென்ஷன்ல இருக்காரு. என்னடா டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணது, எப்படி வந்து என் பொண்ண வந்து இப்படி வந்து கஷ்டப்படுத்தலாம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட கோபங்கள் வந்து விஜய்க்குள்ள வந்து இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம வந்து பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டாடா.